சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 25/1/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை சப்தமி திதி இரவு 11 மணி 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரேவதி நட்சத்திரம் மதியம் 1 மணி 34 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அஸ்வினி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 1 மணி 34 நிமிடம் வரை, அதாவது ரேவதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் பகல் 11 மணி 42 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து சாத்தியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கு கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் பகல் 11 மணி 58 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ரத சப்தமி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஆக இன்றைய தினம் இந்த சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும். எப்படி பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்ம ஒரு சூரிய வழிபாடு பண்றோமோ அதே மாதிரி இந்த ரத சப்தமி நாளன்றும் நாம் அந்த சூரிய வழிபாட்டினை அவசியம் மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் வைவஸ்வத மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அந்த வரிசையிலே ஷண்ணவத்தின்னு சொல்லுவா இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் பானு சப்தமி நாளாகவும் பார்க்கப்படுகிறது. பானு சப்தமின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை நாளும் சப்தமி திதியும் ஒன்றாக இணையக்கூடிய நாள். அந்த நாளை தான் பானு சப்தமின்னு சொல்லுவா. அதுவும் இந்த பானு சப்தமி எப்படி சொல்லுவான்னு பார்த்தோம்னா விஜயா பானு சப்தமின்னே சொல்லுவா. விஜயம்னு சொன்னா வெற்றி நமக்கு தெரியும். ஆக வெற்றியை தரக்கூடிய ஒரு பானு சப்தமி நாளாக, அதுவும் ரத சப்தமி நாளாகவும் சூரியனுக்கு மிகவும் உகந்த நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருப்பதால் அவசியம் எல்லோரும் சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் நர்மதா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. கலிக்கம்ப நாயனாருடைய குரு பூஜை நாளாக அமைந்திருக்கிறது. இது போக இந்த நாளானது ஒரு கரிநாளாகவும் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6 மணி 39 நிமிடத்திற்கும், சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6 மணி 2 நிமிடத்திற்கும், சந்திர உதயம் என்பது பகல் 11 மணி 6 நிமிடத்திற்கும், சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 11 மணி 51 நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4 மணி 58 நிமிடம் முதல் காலை 6 மணி 39 நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை 4 மணி 37 நிமிடம் முதல் 6 மணி 2 நிமிடம் வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12 மணி 21 நிமிடம் முதல் 1 மணி 46 நிமிடம் வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3 மணி 12 நிமிடம் முதல் மாலை 4 மணி 37 நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1 மணி 55 நிமிஷத்துக்கு கொடுத்திருப்பார். சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு மேற்கே சூலம் பகல் 11 மணி 12 நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம்னு சொன்னா யார் பலசாலி அப்படிங்கிற ஒரு தலைப்புலதான் ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு காட்டிலே ஒரு காட்டு நாய் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. அந்த காட்டு நாயானது வசித்து வந்ததாம். அது அப்பப்போ என்னென்ன கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டு இருக்குமாம். ஒரு முறை ஒரு மரத்தடியில அந்த காட்டு நாயானது அமர்ந்திருக்கிறது. அப்ப அதுக்கு கொஞ்சம் லேசா உடம்பு வேற சரியில்லை. அதுக்கு தான் தெரியும் தனக்கு உடம்பு சரியில்லைன்னு, சுற்றி இருக்கிற மிருகங்களுக்கு தெரியாது. அதனால அவ்வளவு வேகமா எழுந்திரிச்சு ஓடவும் முடியல. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு, என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது ஒரு சிறுத்தையானது இதனை பார்த்து விடுகிறது. ஒரு சிறுத்தை புலின்னு வச்சுக்கலாமே. அந்த சிறுத்தை புலி இதை பார்த்துருது இந்த காட்டு நாயை. இது இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு, இதை அடிச்சு நம்ம சாப்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு அந்த சிறுத்தை புலி வேகமாக இந்த காட்டு நாயை பார்த்து ஓடி வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்பீடா வருது. இந்த காட்டு நாய் பார்த்துருச்சு. இந்த காட்டு நாய்க்கும் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மிருகங்களுக்கு தெரியுமா, அந்த அதிர்வே தெரியும். ஆஹா சிறுத்தை வர்றது, நம்மளை சாப்பிட்டுடுமே, நம்ம எழுந்திரிச்சு ஓடலான்னு பார்த்தா நம்முடைய
உடல்நிலை அதற்கு ஒத்துழைக்கவில்லை. ஆனால் அந்த எப்படிதான் உடல்நிலை ஒத்துழைச்சா கூட சிறுத்தை புலிக்கு ஈக்குவலா ஓட முடியாதுல்ல, எப்படியா இருந்தாலும் நம்மளை பிடிச்சிடும். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது சுத்தி முத்தி பார்த்துச்சு. அங்க பார்த்தா ஒரு சில எலும்பு துண்டுகள்லாம் கீழே கிடந்துச்சா அந்த மரத்தடியில. அதை பார்த்த உடனே இந்த காட்டு நான் யோசிச்சுதான் டக்குன்னு மூளை யூஸ் பண்ணி என்ன பண்ணிச்சு, அப்படி திரும்பி உட்காந்துக்குச்சு பின்பக்கத்திலே தான் சிறுத்தை புலி வர்றது. இந்த சிறுத்தை புலி இது பார்க்காத மாதிரி உட்காந்துக்கிட்டு உட்காந்துட்டு இந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் அப்படி சும்மா ஒரு எலும்பு கடிச்சிட்டு அப்படியே ஒரு எலும்பு கடிக்கிற சத்தம் மட்டும் கேட்கறது. இந்த சிறுத்தை வந்து அங்க பின்னாடி உட்காந்துருச்சு. எப்படிடா இது மேல பாயலாம்னு சொல்லிட்டு பதுங்கி உட்காந்துட்டு இருக்கு ரெடியா. அந்த நேரத்துல அது வந்து இந்த காட்டு நாய்க்கும் தெரியறது. அப்படியே இந்த சிறுத்தைக்கு கேட்கிற மாதிரி சத்தமா பேசிச்சா இந்த காட்டு நாய். என்ன சொல்லுதுன்னா, ஆகா இந்த எலும்புகள்லாம் எவ்வளவு ருசியா இருக்கு, என்னதான் இருந்தாலும் சிறுத்தையோட எலும்பு தான். இந்த சிறுத்தையோட எலும்பை நான் சாப்பிடும்போது, சிறுத்தையை அடிச்சு சாப்பிடுறதுங்கிறதே ஒரு தனி ருசி தான். இந்த சிறுத்தையை நான் அடிச்சு சாப்பிடுறது எவ்வளவு ருசியா இருக்கு, இந்த எலும்புகள் அதை நான் சாப்பிட்டு 3 நாள் ஆயிருந்தா கூட இந்த எலும்பு எல்லாம் மிச்சம் கிடக்கிற எலும்பு கூட எனக்கு நல்ல ருசியா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுச்சான். இதை கேட்ட உடனே சிறுத்தைக்கு பயம் வந்துருத்தா. ஆஹா, ஒரு சிறுத்தை புலியே அடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த நாய் வந்து ரொம்ப பலசாலி போல இருக்கு இந்த காட்டு நாயின்னு சொல்லிட்டு இந்த சிறுத்தை புலி வேகமா வந்த வழியிலேயே திரும்பி போயிடுச்சாம். திரும்பி போன உடனே இதை வந்து மரத்து மேல இருந்து ஒரு குரங்கு பார்த்துட்டே இருந்துச்சாம். மரத்து மேல இருக்கிற குரங்கு என்ன ஆயிடுச்சா, ஏற்கனவே இந்த குரங்குக்கும் இந்த காட்டு நாய்க்கு ஆகாது. ஏன்னா பொதுவா நாய் வந்து குரங்கை பார்த்தா குறைக்கும் தானே, அந்த மாதிரி இந்த நாய்க்கும் குரங்குக்கும் ஆகாது. இந்த குரங்கு என்ன பண்றதுன்னா, புலி ஓடுறது, அந்த புலிக்கு பின்னாடியே இந்த குரங்கும் ஓடுறது. இதை நாயும் கவனிக்கிறது. நாய் வந்து மரத்து மேல இவ்வளவு நேரமா உட்காண்டது நம்ம எனிமி, இவன் என்னடா சிறுத்தையை பார்த்து ஓடுறான், அப்ப ஏதோ சதி பண்ண போறாங்கிறத இந்த நாயும் புரிஞ்சுக்கிச்சு. இந்த குரங்கு நேரா போய் என்ன பண்ணுச்சு, சிறுத்தை கிட்ட போய் சொல்லித்தான், இந்த மாதிரி அவன் நல்லா ஏமாத்திட்டான், அது ஏற்கனவே அங்க கிடக்கிற எலும்பு துண்டு தான், அது சும்மா அந்த எலும்பு துண்டு தான் அங்க கிடந்ததே தவிர அவன் நல்லா ஏமாந்துட்டா, ஒரு நாயாவது சிறுத்தை அடிக்கிறதாவது, நீ இதுக்கு போய் பயந்துட்டு நீ வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கானது சொன்ன உடனே சிறுத்தைக்கு கோபம் வந்துடுது. அப்படியா, யார் அடிக்கலான்னு பார்த்துடலாம், நீ வந்து என் முதுகுல ஏறி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு குரங்கு வந்து என் முதுகுல உட்காந்துக்கோன்னு சொல்லிட்டு குரங்க முதுகுல ஏத்திட்டு சிறுத்தை வேகமா வந்துதான். வரும்போது இதை பார்த்துட்டு இது ஏற்கனவே இந்த நாய்க்கும் தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் பழைய பொசிஷன்லயே அப்படியே திரும்பி உட்காந்துச்சாம். அந்த எலும்பு துண்டு எல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு சொல்லித்தான். திரும்பி சத்தமா சொல்றது, புலி கிட்ட வந்துருதுன்னு தெரிஞ்ச உடனேயே சத்தமா பேசுறது. ஆஹா, பசி 3 நாளைக்கு முன்னாடி அடிச்சு சாப்பிட்டோம், வெறும் எலும்பை எவ்வளவு நேரமா தின்னுட்டு இருக்குது சிறுத்தை எலும்ப. இந்த பாழா போன குரங்கு கிட்ட அப்பயே சொல்லி அனுப்பிச்சேன், போய் எங்கேயாவது ஒரு சிறுத்தை இருந்தா அந்த சிறுத்தையை ஏமாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த குரங்கு இன்னமும் அந்த சிறுத்தையா கூட்டிட்டு வருது, எவ்வளவு நேரம் ஆறுது, இந்த குரங்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை, நான் எவ்வளவு நேரம் தான் பசி தாங்குறது, அதுக்கு தான் நான் எவ்வளவு ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கேன்ல, இந்த குரங்கு இந்த மாதிரி பண்றதை என்னை ஏமாத்திட்டே இருக்கேன், இந்த குரங்கு சீக்கிரமா ஒரு சிறுத்தையை கூட்டுவான்னு சொன்னா இவ்வளவு நேரமா ஆகும் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுச்சான். இதை கேட்ட உடனே சிறுத்தைக்கு கோவம் வந்து என்ன பண்ணிச்சா, என்ன நீ பலி கொடுக்க பாக்குறியான்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்து இந்த குரங்கே தள்ளி விட்டு குரங்க பிடிச்சி கொன்னுட்டு அந்த சிறுத்தை குரங்கை தூக்கிட்டு போயிடுத்தாம். ஆக இந்த கதையை நான் ஏன் இந்த நேரத்துல சொல்றேன்னா, நமக்கும் இதுபோல் பல பிரச்சனைகள் வரலாம். இங்க வந்து யார் பலசாலி அப்படின்னு தீர்மானித்தோம்னா, சிறுத்தை பலசாலி என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் அந்த காட்டு நாயானது தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்துது அல்லவா, அந்த மூளை என்பதுதான் பலம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். நமக்கும் இதுபோல் பல பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகளை கண்டு அஞ்சாமல் அதனை எப்படி எதிர்நோக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரே இடத்திலேயே வசித்தாலும் கூட, அது மரத்துக்கு மேல உட்கார்ந்து இருக்கு, மரத்துக்கு கீழே இது நாய் இருக்கு, இருந்தாலும் இந்த குரங்குக்கு இது மேல ஒரு வன்மம். அதாவது நமக்கே கூடையே இருந்து குழி பறிக்கிறோம்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி அந்த குரங்கு பண்ணியிருந்தால் கூட அந்த குரங்கையும் சேர்த்து எப்படி சமாளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கலையை புரிந்து கொண்டிருந்தது அல்லவா. அதுவும் எப்படி, நாய் வந்து இருந்த இடத்துல இருந்து எங்கேயும் நகரல, யாருக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல, அது பாட்டே அது உட்கார்ந்துட்டு இருக்கு. அது உட்கார்ந்து இருந்தும் கூட தன்னுடைய மூளையை உபயோகப்படுத்தி அது வெற்றி பெற்று இருக்கிறது அல்லவா. ஆக மூளையை எவர் ஒருவர் உபயோகப்படுத்துகிறாரோ அவர்தான் பலசாலி. நாமும் அதனை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கையில் நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.